ஹாய், வாங்க ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் மஞ்சூரியன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க. சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மூணு ஸ்பூன் தயிர் ஊற்றிருக்கேன். ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், மைதா மாவு 3 ஸ்பூன், அரை எலுமிச்சம்பழம் சைஸ் பெரிய சைஸ் பழம் அரை எலுமிச்சம்பழம் சாறு ஊற்றிருக்கேன். 2 ஸ்பூன் மிளகுத்தூள், போட்டுட்டு இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற நல்லா சாஃப்டாக ஆகும் சிக்கன். இதில் 2 ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிட்டேன். அது நல்லா கலந்து வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம். இப்போ நல்லா சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இனி நம்ம சிக்கன் மஞ்சூரியனுக்கு பொரிச்சு எடுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா நல்லா சாரும், அதுக்காக. இப்போ எண்ணெயில் நல்லா பொரிச்சுக்கலாம். சிக்கன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ரொம்ப வேகக்கூடாது. சிக்கன் 65 மாதிரி நம்ம பொரிக்கக்கூடாது. 3/4 பதம் அந்த மாதிரி வேக வைக்கணும். நல்லா இப்போ திருப்பி போட்டுட்டு சிக்கனை நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எல்லா சிக்கனையும் மஞ்சூரியனுக்கு ரெடியாக இருக்குது. இனி சிக்கன் மஞ்சூரியன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க. சிக்கனுக்கு இது தேவையான பொருட்கள் தான். நம்ம பொரிச்ச எண்ணெயை அதே எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 3 பல் சின்னதாக பூண்டு பல் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதை நல்லா சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கிட்டு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயத்தை கொஞ்சம் பெருசாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் மஞ்சூரியனுக்கு நல்லா பெருசாக தான் கட் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப வதங்கக்கூடாது. ஒரு அரை இது தான் வதங்கணும். அடுத்து குடமிளகாய் ஒரு சின்ன குடமிளகாய், அதுவும் பெரிய பெரிய துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த வெங்காயம் குடமிளகாய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நம்ம 2 ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிருக்கேன். 2 ஸ்பூன் சில்லி சாஸ் ஊற்றிக்கிட்டேன். 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஊற்றிருக்கேன். இப்போ இதையும் ஒரு வதக்கிக்கலாம். ஒரு 1 மினிட் எல்லாமே வதக்கினா நல்லாயிருக்கும். ஆன் பண்ணிட்டேன். இப்போ 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருக்கேன் ஒரு திக்னஸ்க்காக. அதையும் நல்லா ஊற்றிட்டு ஒரு கலந்துட்டு இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிக்கனை அதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி இறக்கிடலாம்.
இப்போ நமக்கு சிக்கன் மஞ்சூரியன், நல்ல டேஸ்டான ஹோட்டல் சுவையில் சிக்கன் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தலையெல்லாம் தூவிட்டு இனி பரிமாறுறதுக்கு தயாராகிடுச்சு. சிக்கன் மஞ்சூரியன் ரெடி. நீங்களும் இதே மாதிரி டேஸ்ட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு